الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله الحمد لله அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, சங்கையான சிறப்பான இந்த நேரத்திலே தொடராக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வதற்காக முக்கியமான சில விடயங்களை பற்றி நாங்கள் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வீடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் எங்களது பிள்ளைகளுடைய கல்வித்தரம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அதாவது பிள்ளைகள் நல்லவர்களாக வர வேண்டுமானால் அவர்களுக்கு சிறந்த கல்வியை நாங்கள் கொடுக்க வேண்டும். எந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்குமோ, எந்த பிள்ளைகளிடத்திலே நல்ல ஒழுக்கம் வந்து விடுமோ, அதன் பின்னால் வரக்கூடிய அவர்கள் வளர்ந்து இளைஞர்களாக மாறி இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள மக்களாக அவர்கள் மாறுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எந்த மக்களுக்கு படிப்பில்லையோ, எந்த மக்களுக்கு மார்க்க கல்வி இல்லையோ, எந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கிடைக்கவில்லையோ, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருண்டு போய்விடுவதை உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் மிக முக்கியமாக எங்களது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கல்வியை கிடைப்பதற்குரிய ஏற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக தாயும் தகப்பனும் நம்முடைய ஒவ்வொருவருமே நினைப்பது, பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து விட்டால் அது போதும், அல்லது பிள்ளைகளுக்கு நல்ல உடுப்புகள் கொடுத்து விட்டால் அது போதும், அல்லது பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தேவையான செலவுகள், விளையாட்டுக்கள் அல்லது வெளிப்பயணங்கள் இது போன்ற விஷயங்கள் இருந்தால் அது போதும், பிள்ளைகளை நல்ல முறையாக நாங்கள் வளர்க்கிறோம் என்று அதிகமானவர்கள் நினைப்பது உண்டு. ஆனால் அருமையான சகோதர பெருமக்களே, தாய்மார்களே, அதாவது பிள்ளைகளுக்கு உணவளிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு ஆடைகளை உடுப்புகளை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களை கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வெளியிலே அழைத்து செல்வது, உணவுகளை கொடுப்பது, இனிப்புகளை கொடுப்பது, மகிழ்ச்சியாக அவர்களை வைத்திருப்பது முக்கியமானதுதான். ஆனாலும் கூட இவைகள் நிரந்தரமானது அல்ல. அவர்களுடைய எதிர்காலத்தை அவை அமைத்து தர மாட்டாது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைப்பது இந்த கல்விதான். அதனால் முதலாவது நாங்கள் கல்வி என்கிற பொழுது பாடசாலை கல்வியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாடசாலைக்கு அந்த உரிய காலத்திலே, இப்போது நாங்கள் அதாவது நவம்பர் மாதத்திலே நாம் இருக்கிறோம். அதிகமான பாடசாலைகளுக்கு முதலாம் ஆண்டுக்கு பிள்ளைகள் சேர்ப்பதற்கு விண்ணப்பங்களை ஏற்றிருப்பார்கள், எடுத்திருப்பார்கள். சில பாடசாலைகளுக்கு சில அதாவது இன்டர்வியூக்கு கூட அழைத்திருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களது பிள்ளைகளை சிறந்த முறையில் பாடசாலைக்கு போடுவதற்குரிய முயற்சியை செய்ய வேண்டும். பாடசாலை கல்வி இன்றியமையாத ஒன்று. நமது நாட்டிலே ஒரு பிள்ளை 6 வயதிலே இருந்து 18 வயது வரைக்கும் படிக்கின்ற காலம், 6 வயதிலே இருந்து 18 வயது வரைக்கும் இருக்கிற காலம் படிக்கின்ற காலமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளை வேலைக்கு சேர்ப்பது, வேலைக்கு அனுப்புவது சட்ட ரீதியான குற்றம். 12 வயசு பொடியனை வேலைக்கு அனுப்புவது அல்லது ஒரு 15 வயசு பெண் பிள்ளையை வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்வது
சட்டப்படி பார்த்தால் அது ஒரு குற்றமான செயல். காரணம் என்ன தெரியுமா? படிக்கின்ற பருவத்தில் படிக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட இந்த காலம்தான், அதாவது நமக்கு மார்க்கமும் சொல்லித் தருகிறது. அதுதான் தமீசுடைய காலத்தில் நான் கடந்த வாரம் சொன்னேன். அந்த காலத்திலே பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே ஈமான், இஸ்லாம் அடிப்படை விஷயங்களை கொடுக்க வேண்டும். அதன் பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், 7 வயதானால் தொழும்படி சொல்லுங்கள், 10 வயதானால் கண்டித்து தொலைவையுங்கள் என்பது எல்லாம் அந்த பாடசாலை கல்வி பெறுகிற காலம். அது அந்த பிள்ளைக்கு அவ்விதம் நபி அவர்கள் சொன்னதற்கு காரணம், அதாவது ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளையிடத்திலே ஒரு கல்வி வர வேண்டும், தர்பியா வர வேண்டும் என்பது அன்றைய காலத்திலே. இந்த காலத்தை பொறுத்தவரையிலே இந்த குறிப்பிட்ட பாடசாலை கல்வி கட்டாயமானது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதிகமான வீடுகளிலே இருக்கிற தாய்மார்கள், பெண்கள் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது குறைவாகவே இருக்கிறது. பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்ப்பதற்கு நல்ல பாடசாலைகளை தெரிவு செய்ய வேண்டும். அதுவும் குறிப்பாக நாம் எந்த மஹல்லாவில் எந்த பிரதேசத்தில் வாழுகிறோமோ அதற்கு பக்கத்திலே இருக்கிற பாடசாலைகளிலேயே பிள்ளைகளை போடுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய இந்த மாளிகாவத்தை பிரதேசத்திலே சுற்று வட்டாரத்திலே, அதாவது பள்ளிக்கு அருகாமையிலே மிகச் சிறப்பான பாடசாலை இருக்கிறது. அதற்கு முன்னால் அதாவது சிங்கள மொழியின் மூலம் படிக்கின்ற பாடசாலைகள் எல்லாம் இருக்கிறது. தமிழ் மொழி பாடசாலைகள், அதே போல தேசிய பாடசாலைகள், இவைகள் எல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள் எல்லாம் கூட இருக்கின்றன. இதிலே நாம் எந்த பாடசாலைக்கு எந்த பிள்ளையை போடுவது, எங்களது பிள்ளையை போடுவது என்று முதலாவதே நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். முடிவு செய்வது என்னவென்றால், சிலர் நினைப்பது, அதாவது பெரிய பாடசாலையில் போட்டு படிப்பிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே இருக்கிறதெல்லாம் விற்று அல்லது யாரிடத்திலேயாவது கடன் வாங்கி கொண்டு போய் அந்த பாடசாலைக்கு போட்டுவிட்டு கடைசியிலே அதற்கு பணம் கட்ட முடியாமல் அதிகமானவர்கள் திண்டாடுவதை பார்க்கிறோம். அதனால மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். நமக்கு அருகாமையிலே இருக்கிற பாடசாலைகளில் பிள்ளைகளை சேர்ப்பது, அதிலே எந்த மொழியிலே சேர்ப்பது? அதாவது நமக்கு 3 மொழியும் இருக்கிறது, தமிழ், சிங்களம், ஆங்கிலம். இவ்விதமான இந்த பாடசாலைகளில் நமக்கு எது பொருத்தமானதாக, எது வசதியானதாக, தேவை உள்ளதாக இருக்கிறதோ அந்த மொழியிலே கல்வியை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆங்கில மொழியில் கொடுத்தாலும் சரி, சிங்கள மொழியில் கொடுத்தாலும் சரி, எங்களது பிள்ளைகளுக்கு தமிழும் படிப்பிக்க வேண்டும். இது முக்கியமாக நாங்கள் நினைப்போம். ஏனென்றால் மார்க்க சம்பந்தப்பட்டவான விஷயங்கள் அதிகமாக நாங்கள் தமிழ் மொழியில் தான் பேசப்படுகிறது. மார்க்க சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் கூட அதிகமாக தமிழ் மொழியில் தான் இருக்கிறது. அதனால் மற்றைய மொழிகளில் படிக்கின்ற பொழுதும் தமிழ் மொழியும் படித்து கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் 3 மொழியிலும் எங்களது பிள்ளைகள் திறமையாளர்களாக வர வேண்டும். தமிழ் மட்டும் போதாது, அல்லது சிங்களம் மட்டும் போதாது, அல்லது ஆங்கிலம் மட்டும் போதாது. இந்த 3 மொழிகளுமே எங்களது பிள்ளைகளை படிப்பித்து அவர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதில் முக்கியமாக ஆரம்ப 1ஆம் வகுப்புக்கு பிள்ளைகளை சேர்க்கிற பொழுது அந்த முறை பிரகாரம் அதற்கு தேவையான முறைகளை செய்து நாங்கள் அந்த பிள்ளைகளை கொண்டு போய் விட வேண்டும். புத்தகங்களிலே இருந்து, உடுப்புகளிலே இருந்து, போடக்கூடிய செருப்புகள், ஷூக்களிலே இருந்து, இவைகள் எல்லாவற்றிலுமே கவனம் செலுத்த வேண்டியது ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள கடமை. இது ஆரம்பத்திலே சேர்த்ததிலே இருந்து உங்களது பிள்ளை ஒரு O level படிக்கின்ற வரை, A level படிக்கின்ற வரை அந்த பிள்ளைகளை கண்காணித்து அவர்களுக்கு சிறந்த கல்விதனை கொடுப்பதற்குரிய முயற்சி கண்ணும் கருத்தும் பெற்றோருக்கு இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் சேர்ப்பதற்கு ஆசைப்படுவது, பிள்ளைகளை படிப்பிக்க ஆசைப்படுவது, அந்த பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு 3 வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு என்று கொஞ்சம் கொஞ்சம் போக போக பெற்றோருக்கு பிள்ளைகளை படிப்பிக்கின்ற ஆசை குறைந்து போகிறது. அதிகமான இடங்களில் அதை பார்க்கும்.
பெற்றோருக்கும் குறைந்து போகிறது, பிள்ளைகளுக்கும் அதே நிலைமை ஆகி போய்விடுகிறது. எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு நஷ்டம் அதுதான். அதாவது ஒரு 40 பிள்ளைகள் பாடசாலைக்கு சேர்ந்தால் அந்த பிள்ளைகளிலே அதாவது ஓலெவல் எழுதுகின்ற பொழுது ஒரு 10-15 பேர்கள் கூட ஓலெவல் எழுதாத நிலை தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக மத்திய கொழும்பை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் அதிகமாக நிறைந்து வாழக்கூடிய இந்த பிரதேசத்தில் இந்த பகுதிகளிலே சொல்லப்படுவது என்ன? பிள்ளைகள் இடையிலே படிப்பை விட்டு விடுகிறார்கள். பிள்ளைகள் அதிகமாக இடையிலே படிப்பை விட்டு விடுகிறார்கள். 5ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு படித்த பிள்ளைகள் கூடுதலாக இருக்கிறார். 9, 10 என்பது போகவில்லை. இந்த இடையில் பிள்ளைகள் பாடசாலையை விட்டவர்கள் அவர்கள் தான் வழிகட்டு போகிற கூட்டத்திலே சேர்கின்ற அதிகமான பிள்ளைகள். அதனால் எந்த காரணம் கொண்டோம் இந்த பிள்ளைகளை ஓலெவல் வரைக்கும் படிக்க வைக்க வேண்டும். ஓலெவல் அந்த பிள்ளைகள் பாஸ் ஆக வேண்டும். அதன் பின்னால் இருக்கிற ஏலெவலாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு இருக்கக்கூடிய கோர்ஸ்கள் இருக்கின்றன. தொழில் கல்வியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது புது வரக்கூடிய எத்தனையோ விதமான கல்விகளும் கோர்ஸ்களும் வகுப்புகளும் இருக்கின்றன. அவற்றிலே போட்டு பிள்ளைகளை கல்வியின் பக்கம் ஆசை ஆர்வம் ஊட்டுவது மிக முக்கியமானது. இதிலே நாங்கள் பார்க்க வேண்டும், ஆண் பிள்ளைகள் மட்டுமா என்றால் இல்லை, பெண் பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வியை கொடுக்க வேண்டும். பெண் பிள்ளைகளுக்கும் சிறந்த கல்வி கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கும் எல்லா மொழியும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஓலெவல் என்பது ஆரம்ப அடிப்படையான ஒன்று. அதை சரியாக முடித்து கொண்டால் தான் அதன் பின்னால் ஏதாவது ஒரு பகுதிக்கு போக முடியும். ஆனால் எங்களுடைய துரதிஷ்டம், கவலையான விஷயம், எங்களது வீடுகளிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அது நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. ஓலெவல் எழுதினாலும் கூட 3 பாடங்கள் 5 பாடங்கள், அதாவது மேல் வகுப்புக்கு செல்ல முடியாத அளவுக்கு முடங்கி போகிறார்கள். இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி கவனம் செலுத்துவது? பிள்ளைகள் தாய் தகப்பன் படிப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு தேவையான புத்தகமாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், செருப்பாக இருக்கலாம், மற்ற எல்லாவற்றுக்கும் உரிய முயற்சியை நாம் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி அதற்குத்தான் நாம் எங்களுடைய முதல் நோக்கமாக வைக்க வேண்டும். ஆடம்பரமான செலவுகள், வீணான செலவுகள், வீணான பயணங்கள், இவைகளை எல்லாம் குறைத்து பிள்ளையினுடைய கல்வியிலே நாங்கள் கவனம் செலுத்துவது ஒவ்வொருவர் மீதும் கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. இந்த விஷயம் கவனத்திலே எடுக்கப்படுமானால் அடுத்த கட்டங்களுக்கு பிள்ளைகள் போக முடியும். இது பாடசாலை கல்வி. அதே போன்று மார்க்க கல்வியை எடுத்துக்கொள்கிற பொழுது, மார்க்க கல்வி என்பது நம்முடைய பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசலிலுமே அதாவது மதரசாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பிள்ளையுமே குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். அது பள்ளிவாசலில் நடைபெறுவதாக இருந்தாலும் சரி, வேறு இடங்களிலே மதரசா மட்டும் நடைபெற்றாலும் சரி, அல்லது வீடுகளிலே ஓதி கொடுக்கப்பட்டாலும் சரி, அல்லது நீங்கள் பிள்ளைகளை ஒன்றுக்குமே அனுப்பவில்லை, நாம் ஆலிம்களை ஹசரத்மார்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஓதி கொடுக்க போகிறோம் என்றாலும் சரி, உங்களது பிள்ளை குர்ஆனுடைய கல்வியை படிப்பது அவர்கள் மீது, இந்த குடும்பத்தின் மீது ஃபர்தாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனை அல்லாஹ் தந்திருப்பதனுடைய நோக்கம், குர்ஆனை மக்கள் படிக்க வேண்டும், வாசிக்க ஓதுவதற்கு படிக்க வேண்டும். இரண்டாவதாக குர்ஆனுடைய வசனங்கள் மனனம் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக குர்ஆனை விளங்க வேண்டும். குர்ஆனை விளங்குவதுதான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கம். ஆனால் இன்றைக்கு குர்ஆனை வாசிக்கிறதுக்கு 10 பேரை கூப்பிட்டு குர்ஆன் ஓதுங்கன்னு சொன்னா 6 பேருக்கு ஓத தெரியா. இன்றைக்கும் தெரியா. இப்ப ஜமாத்துல இதுல போற நேரத்துல விளங்குது. சாதாரணமாக ஒரு 10 சூரத்தை ஓதுறது நிறைய பேருக்கு தெரியல. அப்ப பெரிய ஒரு நஷ்டம் இது. அதனால ஒவ்வொரு பிள்ளையும் குர்ஆன் படித்தே ஆக வேண்டும். எப்படி படிச்சாலும் சரி குர்ஆன் ஓதியாகணும். குர்ஆன்ல தொழுகைக்கு தேவையானவைகள், மிக முக்கியமாக தொழுகைக்கு தேவையான சூரத்துக்கள் பாடமாக்க வேண்டும்.
மேலதிகமான குர்ஆனுடைய சூரத்துக்கள் பாடமாக்கப்பட வேண்டும். அதற்கு அப்பால குர்ஆனை மக்கள், பெரியவர்கள், சின்னவர்கள், ஆண்கள், பெண்கள் குர்ஆனை விளங்க வேண்டும். மிக முக்கியமாக ஒவ்வொரு பள்ளிவாசலிலுமே தஃப்சீருடைய ஒரு மஜ்லிஸ் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் தஃப்சீர் நடக்கணும், குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லப்படணும். குர்ஆன் என்றால் என்ன, குர்ஆனுக்குள்ள என்ன இருக்குது, குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆன் உங்களை எதன் பக்கம் அழைக்குது. குர்ஆன் நிறைய பேசுகிறது. குர்ஆனுக்குள்ளே தான் ஈமான் இருக்கிறது. குர்ஆனை விட்டுவிட்டு ஈமானை படிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய குதரத்துகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய சிவத்துக்களை இந்த குர்ஆன் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உலகத்திலே இருக்கிற எல்லா கடவுள்களும் வீண், அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை குர்ஆன் நிரூபிக்கிறது. குர்ஆனுடைய வரலாறுகள், குர்ஆனுக்குள்ளே நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தினுடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இப்படி எல்லா விஷயங்களும், அதாவது இப்போது நாம் இது போன்று பேசுகிறோமே, இதை போல ஒவ்வொரு பள்ளிவாசலில் அல்லது மதரசாக்களில் அல்லது தனிப்பட்ட இடங்களிலே குர்ஆனுடைய தஃப்சீர்கள், விளக்கங்கள் நடைபெற வேண்டும். அது மிக முக்கியமான ஒன்று. பெண்களுக்கு மத்தியிலேயும் குர்ஆனை பற்றி பேச வேண்டும். சிலர் நீ சொல்லுவது குர்ஆனை விளங்க முடியாது, இது சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொய். குர்ஆனை விளங்க முடியாதது என்பது என்று சொன்னது ஒரு பொய். இது யாரு சொன்னா? ஷைத்தான் தான் இதை சொல்லியிருக்கோம். குர்ஆன் அல்லாஹ் இறக்கினது மக்களுக்கு நேர்வழி காட்ட, ஹுதல்லில் முத்தகீன், ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட, நேர்வழி காட்ட இறக்கப்பட்ட குர்ஆனை விளங்க இயலாது, விளங்காதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். இன்றைய காலத்துல குர்ஆனை விளங்கப்படுத்த நல்ல உலமாக்கள் இருக்கிறாங்க, தெளிவா சொல்ல, தைரியமாக சொல்ல உலமாக்கள் இருக்கிறாங்க. அதனால குர்ஆனை ஓதுறது முக்கியம் என்பதை போல குர்ஆனை விளங்குறது முக்கியம் என்பதை நீங்க எடுக்கணும். இப்படியாக இந்த பாடசாலை கல்வி குர்ஆனுடைய கல்வி. இப்ப நம்ம அதிகமானவங்க நினைக்கிற என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கணும், என்னுடைய பிள்ளைகளை ஹாஃபிஸாக ஆக்கணும், என்னுடைய பெண் பிள்ளைகளை முஅல்லிமாக்களாக, மௌலவியாக்களாக ஆக்க வேண்டும் என்று ஒரு எல்லாருக்கும் ஒரு ஆசை. அந்த அடிப்படையில நிறைய பேர் நினைக்கிறது தெரியுமா? பிள்ளைய ஆலிமாக்கிறணும், ஆபிஸாக்கிறோம். அதாவது நல்லா விளங்கி கொள்ளணும். எல்லாரும் ஆலிமாக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் ஹாஃபிஸாக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா பெண் பிள்ளைகளும் ஆலிமாக்களாக, முஅல்லிம்களாக ஆக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆலிம்கள் ஆகுவதற்கும் ஒரு தகுதி இருக்கிறது. எப்படி அட்வான்ஸ் லெவல் படிப்பதற்கு ஓ லெவல் பாஸ் பண்ண வேண்டுமோ, மற்ற ஒவ்வொரு படிப்புக்கும் நீங்க ஒரு குவாலிபிகேஷனை வச்சிருக்கிறீங்களோ, ஒரு புள்ள ஹாஃபிஸ் ஆகணும் என்றால் அந்த புள்ள ஹாஃபிஸ் ஆகிற அளவுக்கு அதற்குரிய ஒரு திறமை இருக்கணும், நல்ல முறையில மனன சக்தி இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும், படிக்கின்ற தன்மை இருக்கணும். ஒரு மதரசாவுல போட்டால் அங்கே பொறுமையாக இருந்து அந்த ஓதி வரக்கூடிய தன்மைகள் இருக்கணும். அப்படி நல்ல பிள்ளைகளை தெரிவு செஞ்சுதான் மதரசாக்களுக்கு போடும். எந்த விதமான படிப்பும் வராத, வீட்டுல பிறலி தாங்க முடியல, வீட்டுல ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை என்று நினைக்கிறேன்னா இவனை கொண்டு மதரசாவில போடும், இவனை கொண்டு மதரசாவில போட்டுருவோம். இப்படி மதரசாவில போட்டா என்ன நடக்கும்? வீட்டிலே இருக்கலாத பிறலி மதரசாவுக்கு போனால் வேண்டாம் ஹசரத் மாறுற பிறப்புக்கு அவன் கட்டுப்பட்டு இருப்பானே தவிர உண்மையான ஒழுக்கம், உண்மையான பண்பாடு, உண்மையான பழக்க வழக்கங்கள், தக்வா, ஈமான் அதிகரிக்குமா என்பது ஒரு சந்தேகம். அதனால நீங்க ஓத போடுறீங்க என்று சொன்னால் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும், நல்ல பிள்ளைகளை ஓதுவதற்கு நீங்க போடும். இது ஆலிமாகிறதுக்கு, ஆபிஸ் ஆகிறதுக்கு. மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் குர்ஆன் மதரசாவோட சேர்க்கணும். குர்ஆனுடைய ஒழுக்கங்கள், வளமையாக தொழுகைக்கு தேவையான விஷயங்கள், தீனியாத்துக்களை படிப்பிக்கும். எல்லா பிள்ளைகளும் தீனியாத், மார்க்க சட்டதிட்டங்கள் அடிப்படையை படிக்கணும், குர்ஆன ஓதணும், குர்ஆனுடைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் விளங்கணும். அவங்க ஆலிம்கள் அல்ல, அவங்க சாதாரணமாக மார்க்கத்தை படித்த பொதுமக்கள் உருவானா போதும்.
மார்க்கத்தை படித்த பொதுமக்கள் உருவாகணும். ஆனால் ஆலிம்கள் ஹாபிஸ்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக வரக்கூடியவர்கள். சிறந்த பிள்ளைகளை போட்டு அந்த பிள்ளைகளை ஆலிம் ஹாபிஸ் ஆக்கும். ஆலிம் ஹாபிஸ் ஆக்கிறதுக்கு முந்தி நீங்க மதரசாக்களுக்கு போடும் போதும் நல்ல மதரசாக்களை தேர்ந்தெடுக்கும். இன்னைக்கு எங்கட நாட்டுல நிறைய மதரசாக்களுக்கு ஊருக்கு ஊரு மதரசா. இப்ப கொழும்பிலும் கூட நிறைய மதரசா, முக்குகளுக்கெல்லாம் மதரசா, பெண்கள் மதரசா, இப்படி எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய பிள்ளை ஒரு ஆலிமாக ஆக்கணும், ஹாபிஸாக ஆக்கணும் என்றால் நாட்டுல எந்த இடத்துல நல்ல மதரசா இருக்கிறேன், மார்க்க கல்வியும் நல்லா இருக்கணும், உலக கல்வியும் அவங்களுக்கு கொடுக்கப்படணும், மற்ற மொழிகள் அதாவது சிங்களம், தமிழ், ஆங்கிலம் இது போன்ற கல்விகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படணும். நல்ல ஒழுக்கத்துடனும் நல்ல ஆரோக்கியமான முறையிலும் எதிர்கால தூர நோக்குள்ள சிந்தனையுள்ள பிள்ளைகளாகவும் அவர்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களுக்கு தான் உங்களுடைய பிள்ளைகளை போடும். சும்மா பஞ்சத்துக்கு இருக்கிற மதரசாக்களுக்கு போட்டா கடைசியில் உங்களோட பிள்ளைகள்டையும் நல்ல பிள்ளைகளும் அவர்களிடத்திலே நல்ல கல்வி வராது. அதனால தரமான மதரசாக்கள், அரபிக் கல்லூரிகள் அல்லது ஹிஃபுல் மதரசாக்கள் என்றால் தரமானவைகளை பார்த்து போட்டால் தரமான ஆலிம்களை எதிர்காலத்திலே நாங்கள் பார்க்க முடியும். அதனால இப்ப இந்த விஷயங்கள் இது கல்வியினுடைய ஒரு வட்டம். இதைகளை விட்டுட்டு நாம என்ன பிள்ளைய கொண்டு ஆபிசா போட்டுறணும், ஆலிமா போட்டுறணும். சிலவங்க பாக்குற அந்த உம்மா வெளிநாட்டுக்கு போறதுக்கு இருக்கிற 2 பிள்ளையும் கொண்டு மதரசாவோட போட்டுட்டு வெளிநாட்டுக்கு போறோம். அல்லது வாப்பா இல்ல, இப்ப வாப்பா உமா பிரிஞ்சுட்டாங்க, டிவோர்ஸ் இருக்குது, பிள்ளைய வீட்டுல வச்சு கொண்டு கேலாம் கொண்டு மதரசாவுக்கு போட்டுடும். அல்லது வேறு ஏதாவது அனாதையாகிட்டாங்க பிள்ளைகள், ஒன்றும் செய்ய வழி இல்லை, கொண்டு மதரசாவில் போட்டுறது. இவைகளுக்காக வேண்டி மதரசாக்களுக்கு போட்டுன்றது எதிர்காலத்தில் நல்ல ஆலிம்களை எங்களுக்கு தரமாட்டாது. அதனால் எங்களுடைய ஆலிம்கள், ஆலிம் என்ற யாரு, அதாவது நம்முடைய இமாம், அவருக்கு பின்னாலதான் நாம துளப்போம். அவரைத்தான் பிம்பரிலேத்து நாங்க மார்க்கத்தை படிக்க போறோம். அவரைத்தான் பயான் போன்ற விஷயங்களுக்கு நாங்க முன்னுக்காக்க போறோம். கண்ணியமான சிறப்பான நல்ல உலமாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அவ்விதம் உருவாக்கப்படுவதற்கு ஆரம்பத்திலே இந்த பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கணும். இந்த விஷயத்தையும் நீங்கள் கவனத்துல செலுத்தும். இவ்விதமான இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் உம்மாவும் வாப்பாவும் உம்மாவும் வாப்பாவும் அக்கறையா இருப்பது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய உறவினர்கள், சொந்தங்களும் கூட எங்கட குடும்பத்துக்குள்ளைய நல்லவனா உருவாக்கி கொள்ளணும் என்று ஆசைப்படுவோம். ஏண்ட புள்ள இல்ல, இப்ப நானாதான் பிரிப்பாங்க, தாத்தா தங்கச்சி இருப்பாங்க, ஏண்ட புள்ள இல்ல நானோட புள்ள, நானோட பிள்ளைய நல்லா உருவாக்க பார்க்கணும், தாத்தாவுடைய பிள்ளைய உருவாக்க பார்க்கணும், அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைய நாம உதவி செய்ய பார்க்கணும். கல்விக்கு உதவி செய்வது மிகப்பெரிய நன்மையை தேடித்தரும். கல்விக்கு உதவி செய்வது ஒரு சதகத்துல் ஜாரியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்துக்கு பின்னால வரக்கூடிய 3 விஷயங்கள்ல ஒன்று இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அதாவது பயனுள்ள கல்வி. பயனுள்ள கல்வி, பயனுள்ள கல்வி என்று சொன்னா மார்க்க கல்வியையும் எடுத்துக்கொள்ளும், உலகத்திலே நமக்கு எதெல்லாம் பயன்படுமோ அந்த கல்வி எல்லாம் எடுத்துக்கொள்ளும். ஒருவனே நாங்க நல்லோரு தொழில் கல்விக்கு அனுப்புறோம் என்று வச்சுக்கொள்வோம், ஒரு டெக்னிக்கல் காலேஜுக்கு அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலை படிக்க ஒரு பிள்ளைய அனுப்பினாலும் அந்த பிள்ளைக்கு செலவு செய்வதும் உங்களுக்கு சதகத்துல் ஜாரியா தான். பயனுள்ள கல்வி, மதரசா கல்விக்கு மட்டும் செலவழிப்பதுதான் நன்மை என்று தவறாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. குர்ஆனுக்கு செலவழிப்பது, ஹதீஸுக்கு செலவழிப்பது, மதரசாக்களுக்கு செலவழிப்பது, பள்ளிக்கு செலவழிப்பது எல்லாம் நன்மை. அதே போல எங்களுடைய பிள்ளை ஒருவனை நல்ல ஒரு உழைப்பாளியாக, ஒரு தொழிலாளியாக, ஒரு ஹலாலான முறையிலே ஜீவிக்கின்ற ஒரு கல்வியை பெறுவதற்கு செலவு செய்வதும் சதகத்துல் ஜாரியா, அதற்கு கொடுப்பதும் சதகத்துல் ஜாரியா. இப்படி அந்த நோக்கம் நாங்க ஒவ்வொருத்தருமே நியத்துகளை வைக்கும். முக்கியமாக ஊரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்,
மஹல்லாவில் இருக்கக்கூடிய இந்த மஹல்லாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மஹல்லாவில் இருக்கின்ற வசதி படைத்தவர்கள் செலவு செய்வது கட்டாயமாகும். அவர்களுக்காக வேண்டி கல்விக்காக அவர்களுடைய இந்த துறைகளுக்கு பணமாகவோ பொருளாகவோ அல்லது வேறு வேறு வழிகளிலேயோ உதவி செய்வதும் மிகப்பெரிய நன்மையை தேடித்தரும் என்பதை மிக முக்கியமாக ஒவ்வொருவரும் கவனத்தில் எடுக்கணும். எந்த காரணம் கொண்டும் வறுமையாக இருக்குது, கஷ்டமா இருக்குது, எங்களுக்கு தொழிலுக்கு வசதி இல்லை என்று சொல்லி பிள்ளைகளை பாடசாலையை விட்டு நிப்பாட்டிடாதீங்க. பிள்ளைகளை பாடசாலையை விட்டு நிப்பாட்டிடாதீங்க. பிள்ளைகளுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு போகும். அதற்கு அடுத்தபடியாக பிள்ளைகளும் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது. எல்லாருமே நாம சொல்றோம் உமா பாப்பாவை தான் குறை சொல்றோம். ஒரு புள்ள கெட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? வளர்த்த வளர்ப்பு, உம்மா வளர்த்த வளர்ப்பு, வாப்பா வளர்த்த வளர்ப்பு. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? அப்படி சொல்ல வானம் என்றது என் கருத்து. ஏன்னா எல்லா உம்மா பாப்பாவும் நினைக்கிறாங்க புள்ள நல்லா வந்துடும், புள்ள படிக்கணும், ஓதணும், தொழணும், மற்ற விஷயங்கள்ல நல்ல ஒழுக்கமா வரணும்னு ஆசைப்படுறாங்க. கடைசியில கெட்டு போறது இவன் தான். ஸ்கூல்ல விட்டாச்சு, கடைசியில இவர் என்ன செய்யறாரு? வேலைக்கு போறேன் என்று போவாரு, அல்லது கூட்டாளிமானோட சுத்துறேன் என்று சுற்றுவாரு, விளையாட போறேன் அல்லது வேறு ஏதாவது செய்ய போறேன் என்று போய் தேவையில்லாத கூட்டாளிமாரோட சேர்ந்தோன்னே கெட்ட வழிகளுக்கு போகின்ற காட்சியை பார்க்கிறோம். கெட்ட வழி என்று சொன்னா இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படக்கூடிய மிக முக்கியமாக போதை பொருட்பாவனை, போதைகளுக்கு அடிமையாகி போகிற காட்சி இன்றைக்கு பேசப்படுகிறது. அதாவது நமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களும் கடந்த வாரம் சுகததாச ஸ்டேடியத்துல மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை வைத்து, அதாவது இந்த நாட்டிலே போதை பொருளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு பேச்சை பேசினதை எல்லாரும் நாம அறிகிறோம். அதற்கு அவருடைய கருத்தும் என்ன? எல்லா மக்களும் நீங்க ரெடி ஆகணும். தாய் தகப்பன்ல இருந்து, பள்ளி வாசல்கள்ல இருந்து, மற்றமுண்டான மதஸ்தாபனங்களில் இருந்து, மௌலவிமார்கள்ல இருந்து, ஆசிரியர்கள்ல இருந்து எல்லாரும் இதற்கு உழைக்கணும் என்று சொல்லி அவர் பேசினதை பார்க்கிறோம். இன்றைக்கு அதிகமாக பார்த்தால், அதாவது எங்களுடைய பிள்ளைகள் படிப்பை விட்டுறதுனால அல்லது தூர நோக்கான சிந்தனை இல்லாததுனால அதிகமானவர்கள் இந்த போதை கடுமையாகி சமூகம் நாசமாக போயிருக்கிறது. அதாவது 16 வயதில் இருந்து சுமார் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பொடியன்மாறு செட்ல 65% ஜெயில போதையினால பிடிபட்டிருக்கிறாங்களாம். 15-16 வயசுல இருந்து ஒரு 25-26 வயசு இருக்கக்கூடிய இந்த வாலிபர்கள், இந்த இளைஞர்கள் ஜெயிலில் இருக்கக்கூடியவர்கள 65% இதற்கு அடிமையானவர்கள். இதிலே குறிப்பாக முஸ்லீம்கள் எங்களுடைய விகிதாசாரத்தை விட கூட, முஸ்லீம்கள் இந்த நாட்டுல எவ்வளவு வாழ்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நேற்று முதநாத்து வெளியாகி இருக்குது. அவங்க கணக்கு போட்டு தந்திருக்கிறாங்க, ஒரு சும்மா ஒரு 10-12% தான். ஆனா எங்களுடைய பிள்ளைகள், முஸ்லீம் பிள்ளைகள் 22-23% இருக்காங்களா இந்த போதை கடுமையா. அப்ப இன்றைக்கு இது பயங்கரமான ஒன்றா இருக்கு. இதனாலதான் நாம மிக முக்கியமாக பிள்ளைகள், இளைஞர்கள் தாயை தகப்பனையோ அல்லது ஊர் மக்களையோ குறை சொல்வது அல்ல. ஒவ்வொரு பிள்ளையும் நினைக்கணும் தன்னுடைய எதிர்காலத்தை. 10ஆம் வகுப்பு படிக்கிறவன் நினைக்கணும் நான் O level நல்லா பாஸ் பண்ணணும். O level படிக்கிறவன் நினைக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நாம் போகணும், நல்ல தொழில் கல்வியை நான் படிக்கணும், சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துல நான் வாழணும், 4 பேர் மதிக்கின்ற முறையில நான் உலகத்துல அதாவது சம்பாதித்து உடுத்து வீடு வாசல் அமைத்து நல்ல முறையில் நான் ஜீவிக்கணும், மார்க்க ரீதியான முறையிலும் தக்குவா ஈமானோட நான் முழுமையாக வாழணும் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் நினைக்கணும். இப்படி நினைச்சால்தான் இந்த உம்மா வாப்பா பட்ட கஷ்டத்துக்கு பிரயோஜனமா இருக்கு. இன்றைக்கு உம்மா வாப்பா பட்ட கஷ்டத்துக்கு பிரயோஜனம் இல்லாம சில பிள்ளைகள் கெட்ட இந்த வழியில்
குறிப்பாக மனிதனை நாசமாக்கி கொண்டிருக்கிற எங்களுடைய கொடியமாரையும் அதிகமாக கெடுத்து கொண்டிருக்கிற இந்த போதை என்று சொல்லக்கூடியது இருக்கிறதே, மிக பயங்கரமாக மனிதனுடைய வாழ்க்கையே நாசமாக்கி போட்டு. சில பிள்ளைகளை பார்க்க முடியுது, கடைசியில அவனிடத்திலே படிப்பு தொழில் இல்லாம போகுது, மானம் மரியாதை இல்லாம போகுது, உம்மா வாப்பாவுடைய கௌரவம் இல்லாம போகுது, கல்யாணம் முடிச்சிருந்தால் டிவோர்ஸ் ஆகி போகுது. பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் 2 வயசு 3 வயசு 5 வயசு பிள்ளைகளை விட்டுட்டு இவன் எல்லாம் மோசமான இந்த போதையிலேயே உருண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு நாங்க அதிகமாக பார்க்கக்கூடியதா இருக்குது. இந்த நிலைமை வருவதற்கு முதலாவது எங்களுடைய பிள்ளைகள் இளைஞர்களிடத்திலே அந்த தூர நோக்கான சிந்தனை இல்லாமல் போனதுதான் இதனுடைய விளை. இதற்குத்தான் ஆரம்பத்திலே எங்களுடைய பயான் பள்ளியில சொல்ற மாதிரி வேற எங்கேயும் சொல்லப்படுற இல்லை. முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுக்கிற வழிகாட்டுதலை போல வேற எங்கேயுமே கொடுக்கிற இல்லை. ஜும்மாவுல பயான், இப்ப பயான், ஜமாத்து வந்தால் முழு நேரம் பயான், அதே போல மற்ற அதாவது திக்ர் மஜ்லிஸ்கள்ல பயான், மௌலீது காலங்கள்ல பயான், இப்படி எந்த நேரமும் பயான் செய்யப்படுது. ஆனால் இந்த பயான் வெறும் சத்தமாக மட்டும்தான் இருக்கிறதே தவிர அது உள்ளத்திலே இறங்கக்கூடிய நிலையில் இல்லை. உள்ளத்தில நாம இறங்கணும், உள்ளத்துல இறக்கணும். இதற்கு யாரு வயசாகி போனவங்க மட்டும் முயற்சி பண்ணி சரிவரா? ஒவ்வொரு தாய் தகப்பன் மட்டும் முயற்சி பண்ணி சரிவரா? ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் முயற்சி பண்ணணும். எந்த அளவுக்கு இன்றைக்கு போதைக்கு, அதாவது பெரிய இடத்திலே வசதியான குடும்பத்தில் வாழுகிற இளம் பெண்களும் இதற்கு இப்போது மூழ்கி போயிருப்பதாக செய்திகள் வருகிறது. கொழும்பில் இருக்கிற பிரபலமாக இருக்கின்ற பாடசாலையில் படிக்கிற பெண் பிள்ளைகள் கூட இவைகளுக்கு அடிமையாகி அந்த பிள்ளைகளையும் ஒன்றும் செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாகி இருப்பதாக செய்திகள் வருகிறது. ஒவ்வொரு நாளும் செய்திகள்ல நாம பார்க்கிறோம். இன்றைக்கு குறுகிய முறையில சம்பாதிப்பதற்காக இவ்விதமான மோசமான காரியங்கள் நடைபெறுகிறது. இப்ப நேற்றுள்ள செய்தி என்ன? அனுராதபுரத்து பகுதியிலே ஒரு பாடசாலை அதிபரே இந்த வியாபாரத்துல ஈடுபட்டிருந்தாரு என்று செய்தி பரவலாக பாப்பா மகனை 2 பேரும் செய்தி பிடிச்சுள்ள இப்போது கொண்டு வந்திருக்கிறார். அப்ப ஸ்கூல் பிள்ளைகளிடத்தில் நடந்து கொண்டு திட்டம் போட்டு செய்யப்படும். இவ்வளவு நாட்டிலே இந்த விஷயத்தை இல்லாமலாக்க துடித்தும் இன்னும் இது வந்து கொண்டிருக்கிறான. மிக கவனம், யாரிடத்துல போய்த்து சொல்றது, எப்படி இதுன்றது என்று யாருக்குமே சொல்ல முடியாத நிலைமை. பிள்ளைகளை வெளி அனுப்பா மேலுமா, பிள்ளைகளை தொழில் பண்ணா மேலுமா, எல்லா பெரிய பிள்ளைகள், அதாவது பெட்டாவுடைய போய் வியாபாரத்துக்கு பழக போறான், வியாபாரம் பண்ண போறான். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பேசிட்டு வரக்குள்ளே இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி வாரதை நம்ம பார்க்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு முசீபத்து, மிக பயங்கரமான ஒன்று. அதனால் தான் ஆரம்பத்திலே இந்த கல்வியினுடைய இந்த விஷயங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கப்படும். அதே நேரத்திலே மிக முக்கியமாக வெறுமனே புத்தக கல்வி மட்டுமல்ல, தக்வா ஈமான் கொடுக்கப்படணும். ஈமான் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம் வரும். அல்லாஹ்வை பற்றிய பயம், மறுமையை பற்றிய பயம், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றிய பயம், இப்படியான இந்த விஷயங்கள் அந்த பிள்ளைகள்கிட்ட வரணும். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய நல்ல அஹ்லாக்கு குணநலங்களை உருவாக்கும். நல்ல அஹ்லாக்கு குணநலம், அதாவது அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க. நீங்க 6 விஷயங்களுக்கு நீங்க உத்தரவாதம் அளித்தால் நான் 6 விஷயம் ஒழுக்கங்களை சொல்லி தருவேன், அந்த 6 விஷயத்தையும் கடைபிடிச்சு நான் நடப்பேன் என்று சொல்லி நீங்க சொன்னா உங்களுக்கு சொர்க்கம் வாங்கி தர நான் பொறுப்பா இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க. இந்த ஹதீஸை எடுத்து இமாம்கள் சொல்லித்தாராங்க. இந்த ஒவ்வொரு செய்தியையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல போடணும், எங்களுடைய இளைஞர்களுடைய உள்ளத்துல போடணும், எங்களுடைய இளம் பெண்களுடைய உள்ளத்துல போடணும். அப்போதுதான் அந்த அவைகள் அவர்களிடத்திலே வளர்ந்து எதிர்காலத்திலே மக்கள் சிறப்பாக இருப்பார்கள். அதிலே முதலாவது நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதாவது நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள்.
பெரிய செய்தி ஒன்றும் அல்ல. அதாவது இந்த ஒழுக்கம், நீங்கள் பேசினால் உண்மையை பேசுங்கள். இந்த செய்தியை நபி அவங்க சொல்றாங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, இதை நீங்க எடுத்து நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம் வாங்கி தர நான் ரெடியாக இருக்கிறேன் என்று சொல்றாங்க. நாம மிக முக்கியமா எங்களுடைய பிள்ளைகளிடத்துல, இளைஞர்களிடத்துல உருவாக்கப்பட வேண்டிய ஒழுக்கத்துல கல்வி எங்களுக்கு தரணும். நல்ல ஒழுக்கத்தை பெரும்பாலும் உலகத்துல இன்றைக்கு முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? கல்வி வரணும். ஆனா அவங்கள்ட்ட ஒழுக்கத்தை பத்தி பிரச்சனை இல்லை, ஒழுக்கத்தை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லி தருகிறது, உங்களிடத்திலே கல்வி மட்டும் போதாது, ஒழுக்கமும் வர வேண்டும். அதாவது அண்மையிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் பேசுகிறார். இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார் என்று சொன்னா, அமெரிக்காவிலே மிகப்பெரிய செல்வந்தன் பில்கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய, அமெரிக்காவிலே பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடியவர். இந்த பில்கேட்ஸ் என்ன செய்தாராம்? அதாவது அவருடைய நிறுவனத்தை பார்த்தால், அவருடைய நிறுவனத்திலே 60% மக்கள் இந்த இந்தியாவை சேர்ந்த, அதாவது இலங்கை, இந்தியா, இப்படிப்பட்ட இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தான் 60% அவரிடத்திலே கம்பெனியிலே, அவருடைய அந்த நிறுவனங்களிலே வேலை செய்கிறார்களாம். இப்போது அமெரிக்காவிலே இருக்கிற முக்கியமானவர்கள் சொன்னார், அதாவது அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்தியா இது போன்ற இந்த நாடுகளிலே இருந்து நீங்க எல்லா மக்களையும் எடுத்து போடுறீங்களே, எங்கள்கிட்ட இல்லாத அறிவா அவங்கள்ட்ட இருக்குது என்று சொன்ன அந்த நேரத்திலே அந்த பில்கேட்ஸை சொன்னாம், அதாவது எங்களுடைய நாட்டு மக்களிடத்தில் வெறும் அறிவு மட்டும்தான் இருக்கிறது, ஆனால் இந்தியா இந்த ஆசியா கண்டத்தில் இருக்கிற இந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே அறிவுடன் சேர்ந்த ஒழுக்கமும் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலேயும் அந்த வெள்ளக்காரர்களை விட ஒழுக்கம் இருக்கிறது. அப்ப இஸ்லாம் எவ்வளவு மிக தெளிவான ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் சொல்லித் தருகிறது. இந்த ஒழுக்கம் நம்முடைய மார்க்கத்தின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வெறும் புத்தக கல்வி மட்டும் போதாது, புத்தக கல்வியுடனே, அதாவது அந்த பிள்ளை நல்ல பதவியில் பட்டத்தில் இருக்கிறார் அல்லது நல்ல வசதியுடன் இருக்கிறார், அவனிடத்திலே உண்மையான தன்மை இல்லையானால் அதற்கு எந்த பயனும் இல்லை. பேசுகின்ற பொழுது, வீட்டிலே பேசுகிற பொழுது உண்மையை பேசுங்கள். குடும்பத்துக்குள்ளே நானா தம்பி பேசுகிற பொழுது, தாய் தகப்பனுடன் பேசுகிற பொழுது உண்மையை நாங்கள் பேச வேண்டும். சின்ன பிள்ளையாய் இருக்கிற பொழுதே, இளைஞர்களாக இருக்கிற பொழுதே, இளம் பெண்களாக இருக்கிற பொழுதே, இங்க உண்மை பேசப்படுகிற பொழுது உண்மையை பேசு என்று சொல்லவும் வேண்டும், உண்மையை நாங்கள் எடுத்து பேசவும் வேண்டும். இந்த உண்மையே எங்களுடைய புழக்கத்திலே வருகிற நேரத்திலே அந்த பிள்ளை உண்மை பேசும் மனிதனாக மாறிவிடுவான். இந்த உண்மை பேசுவது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கம். இன்றைக்கு அதிகமாக உண்மை வெளிவருவது இல்லை. அதிகமான இடங்களிலே இன்றைக்கு பேசப்படுவது பொய்யாகத்தான் இருக்கிறது. பொய்யைத்தான் வியாபாரம் செய்கிற இடத்திலும் சரி, அல்லது தொழில் செய்கிற இடத்திலும் சரி, அல்லது வேறு எங்காவது குடும்பத்துக்குள்ளையாக இருந்தாலும் சரி, வேறு யாரிடத்திலேயாவது பழகுகிற நேரத்திலேயாக இருந்தாலும் சரி, உண்மைக்கு புறம்பாக பொய் அதிகமாக பேசப்படுகிறது. அதிகமானவர்கள் எதற்கு பேசுகிறார்கள்? அதாவது பெருமைக்காக பொய் பேசுகிற இருக்கிறார்கள், மதிப்புக்கு பொய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், அல்லது நகைச்சுவை கிண்டலுக்கு தமாஷுக்கு பொய் பேசுபவர்கள் இருக்கிறார்கள், அல்லது யாராவது நம்மை மதிக்கணும் என்று சொல்லி பொய் பேசுகிற இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில், மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தால் உங்களை சொர்க்கத்தை நான் எடுத்து தருவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது கல்வியுடன் சேர்ந்து இந்த ஒழுக்கம் வரணும். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் ஏதாவது ஒன்றை, அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை வாக்களித்தால், வாக்குறுதி கொடுத்தால் அவற்றை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாக்குறுதி கொடுத்தால், வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றி விடுங்கள். இது மிக முக்கியமான ஒன்று. கல்வி இருந்தோ
அல்லது பணம் இருந்தோ புகழ் இருந்தோ எந்த பயனும் இல்லை. கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிற தன்மை இல்லாவிட்டால் அந்த மனிதன் மனிதனாகவே இருக்க முடியாது. கொடுத்த வாக்குன்னு சொன்னா என்ன? இப்ப நாம் ஒரு மனிதனிடத்திலே இன்றைக்கு பெரும்பாலும் வாக்கு எப்படின்னு கேட்டால், ஒரு பொருளை ஒருவரிடத்திலே கடன் வாங்குகிறோம் என்று வச்சுக்கொள்வோம். கடன் வாங்குகிறோம். ஒரு மனிதன் வந்து கடன் கேட்கிறாரு, தெரிஞ்சவர், அறிமுகமானவர். இவர் இடத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தேவைக்கு வச்சிருந்த ஒரு காசை கொடுக்கிறாரு. நாளைக்கு நான் தந்துருவேன், அல்லது வந்து அந்திக்கு கொண்டாந்து தந்துருவேன், அல்லது வியாபார விஷயமாக சம்பந்தப்பட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு, வாரக்கிழமை தந்துருவேன், பணமாக தருவேன் என்று சொல்றான். அல்லது வேற நேரத்துல பணத்தை வாங்கி கொண்டு பொருளை தாரன் என்று சொல்றான். இப்படி எந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் உரிய நேரத்துக்கு அதை நிறைவேற்றுவது மனிதனுக்கு சொர்க்கத்தை தருகின்ற ஒரு பண்பு. ஆனால் இந்த தன்மை இன்றைக்கு ரொம்ப குறைவு. கடன் கேட்டு வாராரு, சும்ப தலையை சொரிஞ்சு கொண்டு அவசரமா ஆபத்துக்கு என்று சொல்லி வந்து கேட்கிறாரு. ஐயோ பாவமே என்று சொல்லி கொடுத்தா கடைசியில கடன் எடுத்த ஆளை காணல, கடன் எடுத்தவரை காணல. அல்லது கடையில வியாபார நேரத்துல வியாபாரத்துக்காக வேண்டி கடனுக்கு வாங்கிட்டு போறாரு, இத்தனாம் தேதி உங்களுக்கு சல்லியை கொண்டாந்து தாரேன், அல்லது இத்தனாம் தேதி செக்க கொடுத்துட்டு போறாரு, இதற்குரிய காசை நான் போட்டுறேன். இவைகள் எல்லாம் இன்றைக்கு நடக்காம வாதாக்களுக்கு வாக்குறுதிகளுக்கு தவறு நடக்கின்ற ஒரு பண்பு இன்றைக்கு வந்துருச்சு. இது முழுக்க முழுக்க யாருடைய பண்பு தெரியுமா? யகூதிகளுடைய பண்பு. கொடுத்த வாக்க காப்பாற்றாததும் உண்மையை பேசாததும் இன்றைக்கு அந்த காபிர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. அது அந்த பண்பு இன்றைக்கு நம்மட மக்கள்கிட்டையும் அவைகள் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தியை நபி அவர்கள், எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பான விஷயம்தான். உங்கள் மீது அதாவது நீங்கள் நம்பிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களை ஒருவர் நம்பினால் நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாமல் சரியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, மூணுமே தொடர்ந்துதான் வருது. பேசினால் உண்மை பேசுங்க, பொய் பேசாதீங்க. வாக்குறுதிகள் கொடுத்தால் அதை நிறைவேற்றுங்க, அதுக்கு மாற்றம் செய்யாதீங்க. உங்களை நம்பினால் நீங்கள் அந்த நம்பிக்கையை உடைத்து விடாதீர்கள். உங்களுக்கு நம்பி ஒரு சாமான தாராரு நம்பி, அல்லது நம்பி ஏதாவது ஒரு வாகனத்தை தாராரு, அல்லது நம்பி ஏதாவது ஒரு வேலையை ஒப்படைக்கிறாரு, அல்லது நம்பி ஒரு கடைக்கு வேலைக்கு சேர்க்கிறாரு. இப்படி எதற்குமே நம்பிக்கை ஒரு மனிதன் வைத்தால் அந்த நம்பிக்கையை நீங்கள் உடைத்து விடாதீர்கள். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் நினைக்கிற, அதாவது நிறைய பேர் இன்றைக்கு சொல்றோம், நம்பி ஏமாந்துட்டேன், அவனை நம்பினேன் துரோகம் செஞ்சுட்டாரு, அவனை நம்பினேன் ஏமாத்திட்டாரு, அவரை நம்பினேன் பிரட்டிட்டாரு, நம்பினேன் திருடிட்டாரு, இன்றைக்கு எல்லாரும் சொல்ல. ஆனா இந்த பண்பு யாருடைய பண்பு? முஸ்லீம் அல்லாதவனுடைய பண்பு. நம்பிக்கை துரோகம். அதாவது இன்னொரு ஹதீஸில் வருகிறது, முனாஃபிக்கினுடைய பண்பு, முனாஃபிக்கினுடைய தன்மை என்று வருகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த பண்புகள் இவைகளின் பக்கமும் எங்களது பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுல இருக்கக்கூடியவர்கள், தாயும் தகப்பனும் குடும்பத்தினர்களும் நாம எல்லாரும் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்னா நாங்க இந்த பண்புகள் எங்கிட்ட இருக்கோம். உம்மாட்டையும் வாப்பாட்டையும் இந்த நம்பிக்கை துரோகம் இருந்தால் பிள்ளைக்கு தானா வந்துரும், அல்லது குடும்பத்துக்குள்ள இருந்தால் தானா வந்துரும். அப்ப அவைகள் எல்லாத்தையும் இருந்து நாங்க எங்களை சுத்தமாக்கி உண்மையான முறையில எங்கள்கிட்ட அது வரணும். அதே போல அடுத்த இன்னொரு செய்தியை சொல்றாங்க, வக்குஃபு ஐதியக்கும், அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்வதில் இருந்து உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய ஒழுக்கம். அடுத்த மனிதனுக்கு எந்த காரணம் கொண்டு உண்மையான மூமின், உண்மையான முஸ்லிம் யார் என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய செயலாலும் ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்யாதவன் தான் உண்மையான முஸ்லிம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களை அடுத்தவருக்கு அநியாயம் செய்யாமல்
தடுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னது நாமளும் செய்யப்படாது. நம்முடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் உடைய இரத்தத்தில இவைகள் ஊட்டப்படணும். ஆனால் இன்றைக்கு இரத்தத்துல ஊறிக்கொண்டு வாரதெல்லாம் இதுக்கு மாற்றமானதுதான், இதென்று மோசமானதுதான். இப்படி உருவாகி வளர்ந்து வந்ததுக்கு பிறகு நாம் அதுக்கு பிறகு எங்க நலவை நாம் எதிர்பார்க்கிறது? இப்படி நாம ஒவ்வொருவருமே சிந்திக்க வேணும். மார்க்க கல்வி, துனியாவினுடைய கல்வி, ஒழுக்கம், இதெல்லாம் கல்விதான். இதெல்லாம் புத்தகத்தில் வராத கல்வி, அடிப்படையிலே வர வேண்டிய கல்வி. இந்த கல்விகளை எல்லாம் நாங்கள் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்யணும். நாங்கள் அதற்கு நியத்து வச்சுக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் தாய் தந்தரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களையும் எங்களது பிள்ளைகள், குடும்பத்தினர், மனைவி மக்கள் அத்தனை பேரையும் நல்ல கல்வி உள்ளவர்களாக ஆக்குவாயாக. ஈமான் யக்கீன் உள்ளவர்களாக ஆக்குவாயாக. தக்வாவையும் ஈமானையும் அதிகப்படுத்தி தருவாயாக. நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல பண்புகளையும் பழக்க வழக்கங்களையும் எங்களது பிள்ளைகளது உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து விடுவாயாக. கெட்ட பழக்க வழக்கங்கள், மோசமான சூழ்நிலைகள், இன்றைக்கு பரவி போய் இருக்கக்கூடிய பயங்கர முசீபத்தாக இருக்கிற இந்த போதையில் இருந்தெல்லாம் எங்களது பிள்ளைகளை பாதுகாத்து நல்ல தக்வா உள்ள ஈமான்தாரிகளாக ஆக்கி தருவாயாக. எங்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும், எங்களது தாய்மார்களுடைய பிரச்சனைகளையும் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك.